தற்போது உலகளவில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது. ஈரானின் அதிபரான இப்ராஹிம் ரைசி மற்றும் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சரான அமீர் அப்துல்லஹேன் மற்றும் 6 பேர் கொண்ட குழு பயணித்த ஹெலிகாப்டர் ஒன்று விபத்தில் சிக்கியதில் 6 பேரும் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மிகப்பெரிய அளவில் பிரச்சனை இருந்து வந்த இந்த சூழ்நிலையில் தற்போது ஈரான் பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் உயிரிழந்திருப்பது உலகளவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மோசமான வானிலையின் காரணமாக இந்த விபத்து நடைபெற்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனாலும் இந்த விபத்திற்கு இஸ்ரேல் தான் காரணம் என்றும் பலரும் தங்களின் விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் எழுப்பிய வண்ணம் உள்ளனர். இந்த சம்பவம் தற்போது உலகளவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் பிரதமர் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி 10 மணி நேரத்திற்கும் மேலாக ஹெலிகாப்டரை தேடும் பணியில் ஈரானின் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் தற்போது விபத்தில் சிக்கிய ஹெலிகாப்டரை கண்டுபிடித்து விட்டதாகவும் அதிலிருந்த 6 பேரும் உயிரிழந்து விட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன.